டிவி நேயர்களுக்கு வணக்கம். நேத்தி இளையராஜா அவர்களை ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலுக்குள்ளே விட முடியாது, கருவறைக்குள்ளே விட முடியாது அப்படின்னு வந்த செய்திகள் நிறைய வந்திருந்தது. இதுக்கு நிறைய அரசியல் தலைவர்கள் நிறைய பதில்களையும் நிறைய கேள்விகளையும் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில் இளையராஜா அவர்கள் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. என்னை மையமாக வைத்து சிலர் பொய்யான வதந்திகளை பரப்பி வருகிறார்கள். நான் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலையும் என்னுடைய சுயமரியாதையை விட்டு கொடுப்பவன் அல்ல, விட்டு கொடுக்கவும் அல்ல. நடக்காத செய்தியை நடந்ததாக பரப்புகின்றனர். இந்த வதந்திகளை ரசிகர்களும் மக்களும் நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. இப்போ நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அந்த கோயிலுக்குள்ள விடலாமா வேணாமான்ற விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. ஆனா இளையராஜா அவர்கள் இதுக்கு பேசி ஒரு முற்றுப்புள்ளி வச்சது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா அவரை சுற்றி நடக்கிற நிறைய அது ஒன்னு ஒரு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்றத அவர் ரொம்ப கிளியரா சொன்னது ரொம்ப முக்கியமா இருக்கு. இது தேவையில்லாத விஷயங்களை மக்கள் நம்ப வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நிறைய செய்தி ஊடகங்கள் அதுக்கப்புறம் தொலைக்காட்சி ஊடகங்கள் தான் இதை பெருசு பண்ணி பேசியிருந்தாங்க அப்படின்றது ஒன்று இருக்கு. எனவே இப்போ இளையராஜா அவர்கள் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்ததும் ரொம்ப முக்கியமாக இருக்கு. அதே மாதிரி அரசியல் தலைவர்கள் நிறைய பேர் இது சீமானா இருக்கட்டும், முக்கியமான அரசியல் தலைவர்கள் நிறைய பேர் இதை பத்தி பேசியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இளையராஜாவோட இந்த கம்ப்ளீட் ஒரு ஸ்டேட்மெண்ட்ன்றது இங்கே இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்றாகவும் வந்துட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.